அல்லாதீங்க, அண்ணாக்கள் வருவாங்க சரியா? அண்ணாக்கள் வந்து பிள்ளைக்கு எல்லாமே இதை விட நிறைய செய்வாங்க. ஓகேவா? கட்டு கட்டு கீரை கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு ஆஞ்சு புட்டு. ஹலோ, வணக்கம். வணக்கம். என்ன பேர்? தனுஷியா. எத்தனையாவது பர்த்டே? 18. என்ன பயமா இருக்கா? அப்போ என்ன டான்ஸ் ஆடி கலைச்சிட்டிங்களா? அப்படியா? ஓகே, உங்களுடைய 18வது பிறந்த நாளுக்கு ஒருத்தவங்க ஸ்பெஷலாக கிஃப்ட்ஸ் நிறைய அனுப்பியிருக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே தனுஷியா. ஓகே, அனுப்பியிருக்கிறாங்களே தனுஷியோட பர்த்டேக்கு. யாரோட அனுப்பினது? உங்களோட சிரிப்புல எங்களோட மிக்கி மயங்க போகுது. இப்படி சிரிச்சுட்டே இருந்தா கதைக்கணும் எங்களோட. யாரு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க? அண்ணாக்களா? என்ன இப்படி எடுத்தோடனே அண்ணாக்கள்? மிக்கி யார் எங்களை அனுப்பினதா அண்ணாக்கள்ன்றாங்க. எங்க இருக்கிறாங்களா அண்ணாக்கள்? கனடாவிலையா? எத்தனை அண்ணா? 2 அண்ணா கனடாவில். அப்ப இல்லையே, பொரியல்ல இருந்து வர இல்லை, இங்க இருந்தா வந்திருக்குது, கிளிநொச்சியில இருந்து வந்திருக்குது. யாரு கிஃப்ட்? ஃப்ரெண்ட்ஸ் யாரும்? எங்க கிளாஸ் போறோம் நீங்க? என்இசியில் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பெஸ்டா? சரி, யோசிச்சு கொண்டே இருப்போம். அப்படி நான் கிஃப்ட் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு கிஃப்ட்டை அவர் தந்தா நீங்க வாங்கி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அவர் எங்கட சொல்லே கேட்க மாட்டேன். நீங்க எப்படியாவது வாங்கி ஓப்பன் பண்ணி சிரிச்சு விடுங்க ஒரு தருவேன். சரி, வாங்கி ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன கிஃப்ட். சரி, என்ன வந்திருக்கு? பிலோ. இது என்ன வெறும் பிலோவோ? சும்மா இல்லையே, அதுலயே ஒரு மேஜிக் இருக்கு. தலைகளா வச்சு இழுக்கிறீங்க. யார்கிட்ட போட்டோ அது? பார்த்தீங்களா? மேஜிக் பிலோவில் நீங்கள் வெறும் பிலோன்னு நினைச்சிங்களா? அது மேஜிக் பிலோ. உங்களோட பர்த்டே ஹாப்பி பர்த்டே தனுஷியாண்டு அடிச்சு ஒரு மேஜிக் பிலோண்டு அனுப்பியிருக்கிறாங்க. நல்லா இருக்குதா? உங்களோட தான் போட்டோவா? சின்ன பிள்ளை போல. முதல் நான் அடுத்த எல்லா கிஃப்டையும் அவங்களுக்கு வந்த கிஃப்டை கொடுங்க. அவங்க யோசிக்கட்டும் யார் அனுப்பினதுண்டு. அவங்க சொல்றது அண்ணாக்களை, நாங்கள் சொல்ல போகிறது வேற ஒருத்தங்களை பார்ப்போம். பேக் நல்லா இருக்குதா? பேக் பிடிச்சிருக்கா? என்ன இப்படி உடனே சும்மா சொல்லக்கூடாத, உண்மையா பிடிச்சிருக்கா? உண்மையாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு கிளாஸ் போகிறதுக்காக கிளாஸுக்கு கொஞ்சம் மொடலாக பேக் பண்ணிட்டு போக சொல்லி ஒருத்தவங்களுக்கு பேக் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் கிளாஸுக்கு எனக்கு கிழிஞ்ச பேக்கோட வரீங்களா? அப்படித்தான் அனுப்பினவங்க சொன்னவங்க. ஒரே இந்த பிள்ளை ஒரு பேக்கோட தானக்கா வருது, இந்த பேக் கொண்டு வாங்கி கொடுங்கன்னா அவங்க வாங்கி தந்தாங்களே. யாரோட கிஃப்ட் அனுப்பினது? ரூபி அக்காவா? அப்படி எமிக்கி பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்காதான் எடுத்து கொடுங்க அவங்கள்ட்ட. ஓப்பன் பண்ணி பாருங்க. டெடி ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. டெடி பேர் இருந்து ஒரு கிஃப்டை மிக்கி தூக்கிட்ட. நீங்கள் எடுக்காதால அது மிக்கிக்கு தானே. சரியா? நீங்கள் அதுக்குள்ளே இந்த எடுக்க இல்லை, பொம்மையை கண்ணோடனே அப்படியே எடுத்துட்டீங்க. பொம்மையா அதுக்குள்ளே இன்னொரு கிஃப்ட் இருந்தால் கூட மிக்கி தூக்கிட்டு ஒன்றும் செய்யலாம். அது இதை அப்படியே மிக்கிட்ட கொடுங்க. கொண்டு போயிடுவார் காணமே. ஒரு கவுன் அனுப்பியிருக்கிறாங்களே என்ன? ஓகே. அக்காவும் இல்லை, நீங்கள் சொன்ன பேரில் அண்ணாக்களும் இல்லை, அக்காவும் இல்லை. வேறு யாரும்? அம்மா. அம்மாவோட பேர் என்ன? யோகேஸ்வரி. இல்லையே. இந்த ஏற்பாடெல்லாம் யார் செய்தது? ஓ, அம்மா. அப்போ என்னடா அம்மா அனுப்புவா? யோசிக்கணும் இல்லை? இவ்வளோத்த செய்துட்டா அம்மா என்னடா அனுப்புவா கிஃப்ட்? அப்பா அனுப்பியிருக்க மாட்டேரா? என்ன அம்மா ஆண்டைக்குள்ள அம்மான்ற அப்பா ஆண்டைக்குள்ள யோசிக்கிறீங்க? அப்பா அனுப்பியிருக்க மாட்டேரா? அனுப்பியிருப்பார். பேரை சொல்ல வாரீங்க. அம்மா அப்பாவும் சேர்ந்து தெரியாது. எங்க அம்மா அப்பாவும் இங்கே நிற்கிறாங்களா? யாரு? இந்த இவங்கள் தானா? இவங்களை எங்களுக்கு தெரியவே தெரியாதே. தெரியாதே. சரி, அப்படியே உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்கு, அதையும் வாங்குங்க. ஓகே, கிஃப்ட் இருக்குது. எல்லா கிஃப்டையும் பார்ப்போம். பார்த்துட்டு விஷஸ் யாருண்டு கடைசியாக லாஸ்ட்டாக சொல்லுங்கள். சரியா? ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
யார் இதுல இருக்கிறது? எல்லாம் சின்ன சின்ன ஆக்களா இருக்கிறாங்க. நீங்க தானா எல்லாம்? ஓகே, உங்களுடைய போட்டோ தான் மெமரியா இருக்கட்டும்னு பிரேம் ஒன்று பண்ணி தந்திருக்கிறாங்க. யாரு? ரஞ்சன் அண்ணாவா? ரஞ்சன் அண்ணா இல்லையே. அண்ணாக்கள். ஓகே, அந்த பிரேம் அங்கால மிக்கிட்ட கொடுத்துட்டு நீங்க அதை ஓபன் பண்ணி பாருங்க. என்ன வெறும் கப் வந்துருக்கு, அதுவும் பிளாக் கலர்ல, கலரே இல்லாத மாதிரி. அந்த பிளாக் கண்ணதும் கரண்டும் போய் வருது. என்ன உங்களோட போட்டோ தான் வருதா? அண்ணாக்கள் லக்ஷன் அண்ணாவும் தனுஷன் அண்ணாவும் என்ன அண்ணாக்களும். அடுத்தது என்னாச்சு? இஞ்சி அழுகிறதுக்காக அண்ணாக்கள் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பல. உங்களுக்கு ஓஎல்ல நல்ல ரிசல்ட்ஸாம். தங்கச்சி நல்லா படிச்சு ஓஎல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துருக்காங்க. அதோட ஏலவழிப்பை படிக்கிறாங்க. அண்ணாக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய ஃபேமிலி தான் செல்ல குட்டிக்கான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க, செல்ல பிள்ளைன்னு சொல்லி. அண்ணாக்கள் இப்பதானே போனவங்க போறேன். ஓகே, வருவாங்க தங்கச்சிக்காக. என்னத்துக்கு வருவாங்க தெரியுமா? 21வது ஹீ பர்த்டே செய்யறது கண்டிப்பா வருவாங்க. ஓகேவா? அதுக்கு மங்களை தான் சர்ப்ரைஸ் கூப்பிடுவாங்க. ஓகேவா? நாங்க தான் வருவோமே. வர சொல்றீங்களா? நீங்க அழுதா அப்புறம் எங்க வீட்டுல எல்லாரும் அழுதுருவாங்களே. அப்புறம் எங்களை முக்கியமாக உள்ள அழுது கொண்டு இருக்குது. சரியா? அழக்கூடாது, அழாதீங்க. அண்ணாக்கள் வருவாங்க. சரியா? அண்ணாக்கள் வந்து பிள்ளைக்கு எல்லாமே இதை விட நிறைய செய்வாங்க. ஓகேவா? அண்ட் எல்லோருடைய வேண்டுகோளும் வந்து நீங்க வந்து A level பாஸ் பண்ணி நல்லா படிக்கணும். பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டி இல்லாட்டி கேம்பஸாவது என்டர் பண்ணி போகணும். எல்லாத்த ஆசையும் அதை நிறைவேற்றிடுங்க. சரியா? அதை நிறைவேற்றினா நாங்களும் வருவோம். ஓகேவா? சரியா? அதுக்காக உங்களை வாழ்த்து தெரிவிக்கின்றோம். உங்களுக்கு நீங்க நல்லா படிக்கணும், அதோட நல்ல பிள்ளையாவும் இருக்கணும், எல்லாரோட செல்ல பிள்ளையாவும் இருக்கணும் எப்பவும். ஓகேவா? சரி, எல்லாருக்கும் என்ன சொல்றீங்க? உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினதுக்கு எதிர்பார்த்தீங்களா இப்படி செய்வாங்களேன்னு? சரி, ஓகே. அப்படியே உங்களுடைய உறவுகள் எல்லோருடைய சார்பாகவும், தனுஷன் அண்ணா, லக்ஷன் அண்ணா, அம்மா, அப்பா எல்லோருடைய சார்பாகவும், எங்களுடைய அரவிந்த் ஹாப்பி சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் ஹாப்பி பர்த்டே அண்ட் வாழ்த்துக்களை. நல்லா படிச்சு பாஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ. இதை விட பெருசா செய்வாங்க உங்களுடைய ஹீ பர்த்டேக்கு. எதிர்பார்த்து கொண்டிருங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ. என்ன விட பல நேரம் ஒன்னா நினைப்பேன்.